எப்போ இருந்து தங்கத்தை பயன்படுத்துகிறாங்க, பழங்காலத்தில் மணலில் இருக்க தங்கத்தை எப்படிலாம் பிரித்து எடுத்து பயன்படுத்தினாங்க, தங்கத்துக்கும் பண மதிப்புக்கும் என்ன சம்பந்தம், எந்தெந்த துறைகளில் தங்கத்தை பயன்படுத்துகிறாங்க, இது எல்லாம் ஒவ்வொன்றா படிப்படியாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எகிப்தியர்களும் மெசபடோமியர்களும் கிமு 4000 ஆண்டுகளில் தங்கத்தை நகைகளாக செஞ்சு பயன்படுத்தினாங்க. அதோட தங்கத்துகள்களை உடம்புல பூசி பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. எகிப்தில் 2600 பிரமிடுகள் கட்டினப்போ இறந்தவங்களோட தங்கத்தையும் சேர்த்து புதைச்சி வச்சாங்க. அதே சமயத்தில் இந்தியாவில் சிந்து சமவெளி நாகரிகம் உருவாகிட்டு இருந்தது. ஹரப்பா மோஹஞ்சதரோ நகரங்கள்லையும் தங்கத்தை பயன்படுத்தினதுக்கு உண்டான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. கிமு 1600 ஆண்டுகளுக்கு அப்புறம் சைனாவில் சாங் வம்சாவளியினர் தங்கத்தை பயன்படுத்தி இருந்திருக்காங்க. உலகத்திலே முதலாக கிமு 600 ஆண்டுகளில் லிடியா சாம்ராஜ்யத்தில் தங்க நாணயங்களை உற்பத்தி பண்ண இப்போ இருக்க துருக்கி தான் லிடியா சாம்ராஜ்யமாக இருந்தது. இனி நாம் தமிழ்நாட்டுக்கு வருவோம். 2020 கீழடிக்கு பக்கத்தில் இருக்க அகரத்தில் தங்க நாணயம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் 2021 ஏப்ரல் மாதம் தங்க ஊசி கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ஒரு 5 சென்டிமீட்டர் நீளம் தான். இது இங்கே கிடைச்ச தங்கம் எல்லாம் 16-17ஆவது நூற்றாண்டுகளை சேர்ந்தது. ஆரம்ப காலகட்டங்களில் தங்கத்தை எப்படிலாம் எடுத்து பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்ப்போம். தங்கம் இருக்க பாறைகள் எல்லாம் காற்று, மழை, இந்த நீரோட்டங்களால் பல ஆண்டுகளாக அரிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த அரிக்கப்பட்ட மணல் ஆற்றுல கலந்துருக்கும். தங்கம் கலந்திருக்க ஆற்று மணலை மரத்தட்டுக்கள், தோல்பைகள் இவைகளெல்லாம் வச்சு ஆற்றோட நீரோட்டத்தில் தங்கத்தை பிரித்து எடுப்பாங்க. அது எப்படின்னா, மணலை இந்த மரத்தட்டில் அள்ளி வச்சு ஆற்று தண்ணி நீரோட்டத்தில் காமிக்கும் போது லேசான மணல் மேலே போயிடும், கடினமான வெயிட்டான தங்கம் கீழே தங்கிடும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஆற்று மணலில் தங்கத்தை எடுக்கிறது எந்தெந்த நாடுகளில் நடந்ததுன்னா, இந்தியா, எகிப்து, மெசபடோமியா, ரோம், இந்த மாதிரி நகரங்களில் ஆரம்ப காலங்களில் ஆற்று மணலில் மட்டும்தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்தியாவில் எங்கெங்கே எடுத்தாங்கன்னா, சிந்து, கங்கை, கோதாவரி, கிருஷ்ணா இந்த நதிகள்லேருந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எகிப்தில் பார்த்தீங்கன்னா நைல் நதி மணலில் இந்த தங்க துகள்கள்லாம் கிடச்சிக்கிட்டு இருந்தது. மெசபடோமியா, ரோம் நகரங்களில் டைக்ரிஸ், யூப்ரட்டிஸ், ஸ்டேஜ் நதிகளில் இந்த தங்கத்துகள்களை பிரித்து எடுத்தாங்க. ஆரம்ப காலகட்டங்களில் ஆற்று மணலில் மட்டும்தான் தங்கம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா பாறைகளை உடைச்சும் சுரங்கங்களை தோண்டியும் தங்கம் எடுக்க ஆரம்பித்தாங்க. அது எந்த முறைகளில் எடுத்தாங்கங்கிறது இப்போ பார்ப்போம். தங்கம் இருக்கிற பாறைகளை உடைக்கும் போது கற்கருவிகளை வச்சும், தீயை வச்சும், நீரை வச்சும் இந்த பாறைகளை உடைச்சு அதை பிரித்து எடுத்தாங்க. இதிலிருந்து பிரிக்கிற தங்கத்தை மரக்கறி, களிமண் உலைகளில் போட்டு சுத்த தங்கத்தை பிரித்து எடுப்பாங்க. பழங்காலத்தில் தங்க சுரங்கங்கள் எங்கெங்கே இருந்ததுன்னு இப்போ பார்ப்போம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் கோலார் அப்படிங்கிற இடத்துல தங்க சுரங்கம் இருந்தது. ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா ஹட்டி அப்படிங்கிற இடத்துல தங்கச்சுரங்கம் இருந்தது. கர்நாடகாவில் இருக்க தங்கச்சுரங்கம் கிமு 1000 ஆண்டுகள் சமயத்திலேயே தோண்டி தங்கத்தை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது பழங்கால தங்கச்சுரங்கம் தான், இப்போ மட்டும் இல்லை, இது ரொம்ப ரொம்ப காலமாகவே எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. எகிப்தில் பார்த்தீங்கன்னா நுபியாங்கிற பகுதியில் தங்கச்சுரங்கம் இருந்தது. சூடான் தான் அந்த காலத்தில் நுபியா அப்படிங்கிற பேரில் இருந்தது. அர்மீனியா மலைப்பகுதிகளில் இருந்து தங்கத்தை எடுத்தாங்க. அர்மீனியா எங்கே இருக்குன்னா, ரஷ்யாவோட பார்டரில் அர்மீனியா இருக்குது. எகிப்து, சிந்து சமவெளி மக்கள் எல்லாரும் எங்கேருந்து தங்கத்தை வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அந்த காலத்தில் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். சிந்து சமவெளி மக்கள் ஆப்கானிஸ்தான்ல இருந்தும் தென்னிந்தியாவிலிருந்தும் தங்கத்தை வாங்கி பயன்படுத்திட்டு இருந்தாங்க. எகிப்து நாட்டில் இருக்க மக்கள் நுபியாவிலிருந்து தங்கத்தை வாங்கி பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ரோமானியர்கள் எல்லாம் இந்தியாவிட்ட இருந்து தங்கத்தை வாங்கி பயன்படுத்திட்டு இருந்தாங்க. உலகத்தில் கிடைக்கக்கூடிய பாதி தங்கம் தென்னாப்பிரிக்காவிலேருந்து வெட்டி எடுக்கப்படுது. அதுக்கப்புறம் கனடா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கொரியா, தென் அமெரிக்கா, இந்தியா இந்த மாதிரி இடங்கள்ல தங்கம் கிடைக்குது. தங்கத்தோட தன்மை எப்படி இருக்கும்னா, காற்றுக்கும் கலர் மங்காது, அதே மாதிரி துருவும் பிடிக்காது. தங்கத்தை என்னென்ன கலந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா, 24 கேரட் தங்கம்ங்கிறது சீக்கிரமே உடையக்கூடியது, ரொம்ப லேசாக தான் இருக்கும். ஆனால் லேசாக இருந்தாலும் அதுதான் சுத்த தங்கம். இந்த 24 கேரட் தங்கம் அதிகமான தங்க நகைகளில் பயன்படுத்த மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 22 கேரட் தங்கம் 92% தங்கமும் 8% வெள்ளி இல்லைன்னா செம்பு கலந்து தயார் பண்ணுவாங்க. 18 கேரட் 75% தான் தங்கம் கலப்பாங்க. 14 கேரட் 58% தங்கம் கலப்பாங்க. 9 கேரட் 37% தங்கம் கலப்பாங்க.
அதாவது கேரட் குறைய குறைய தங்கத்தோட கடினத்தன்மை அதிகமாக இருக்கும். இந்த வெள்ளி செம்பு இதெல்லாம் கலக்கும் போது தங்கத்தோட கடினத்தன்மை நல்லா இருக்கும், கெட்டியாக இருக்கும். கேரட் 24 கேரட்டுங்கிறப்ப தங்கம் வந்து சீக்கிரம் உடையும். 24 கேரட் தங்கம் வந்து ரொம்ப சுத்த தங்கம். ஒவ்வொரு நாட்டோட பண மதிப்பையும் அந்தந்த நாட்டில் இருக்க தங்கத்தை வச்சு தான் மதிப்பிடுவாங்க. அந்தந்த நாட்டோட கரன்சி ரேட்டை குறிப்பிட்ட அளவுடைய தங்கத்தோட மதிப்பிடுவாங்க. ஒவ்வொரு நாட்டோட மத்திய வங்கியும் குறிப்பிட்ட அளவு தங்கத்தை கையிருப்பில் வச்சுருக்கும். இப்படி கையிருப்பில் வச்சுருக்க தங்கத்தோட மதிப்புக்கு ஏற்ற மாதிரி நாணயங்களையும் நோட்டுகளையும் இந்த அரசாங்கம் வெளியிடும். எவ்வளோ தங்கம் இருக்குங்கிறத பொறுத்து ஒரு நாட்டோட நாணய மதிப்பை கணக்கிடுவாங்க. தங்கம் எந்தெந்த துறைகளில் பயன்படுத்துகிறாங்கன்னு இப்போ பார்ப்போம். தங்கம் அதிகமாக நகைகள் செய்ய பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக தங்கத்தில் முதலீடு செய்யலாம். இது எப்படி செய்யலாம்னா எஸ்ஜிபி அதுக்கப்புறம் ETF அப்படிங்கிற 2 வகையில் நம்ம முதலீடு செய்யலாம். இது வந்து சேஃபான வழிகளில் ஒன்று தான். இதுக்கு அடுத்து மின்னணு சாதனங்களில் அதிகமாக தங்கம் பயன்படுத்துகிறாங்க. ஏன் பயன்படுத்துகிறாங்கன்னா தங்கம் வந்து சிறப்பான மின்கடத்தியாக செயல்படுது. அது மட்டும் இல்லை, இன்னும் பல காரணங்களால் இந்த எலக்ட்ரானிக் சாதனங்களில் தங்கத்தை பயன்படுத்துகிறாங்க. இதுக்கப்புறம் மருத்துவத்துறையில் தங்கத்தோட பயன்பாடு அதிகமாகவே இருக்குது. பல இடங்களில் இந்த தங்கத்தை பயன்படுத்துகிறாங்க. பல் சிகிச்சை, இதய சிகிச்சை, மூட்டு சிகிச்சை, இந்த COVID-19 டெஸ்ட் எடுக்கிற கிட்டு, இந்த மாதிரி நிறைய இடங்களில் இந்த தங்கம் பயன்படுது. TCS, HDFC இது மாதிரி நிறுவனங்களில் தங்க கட்டிகளை வாங்கி அதில் முதலீடு செய்யலாம். இதில் என்ன பெனிஃபிட்னா தங்க கட்டிகளில் செய்கூலி சேதாரம்லாம் இருக்காது. அதோட தங்கத்தோட தன்மை வந்து 24 கேரட்டாக இருக்கும். அதனால இது வந்து சிறப்பான முதலீடு. இது வரைக்கும் தங்கத்தை பற்றின தகவல்களை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.